இச்சபோட் சினிமாவில் எந்த விடணும்னு விஷயம் பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ரவீந்தர் அவர்கள் வெளியே இருக்கிற விஷயத்த திரும்பவும் வந்து உள்ளே பேசுகிறாரு. நாளைக்கு இவர் பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு வான் பண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணிகிட்டு இருக்கிறது தான் வந்து பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா வந்து மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் வந்து மிடில் கிளாஸை வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரில் வந்து முத்துவை பார்த்து எழுதியிருப்பாங்க, ஒரு லெட்டர் எழுதுகிற டாஸ்கில். அப்போது வந்து பார்த்திங்கன்னா முத்து வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பார். நான் வந்து என்னோடய நிலைமையை நான் சொல்லி மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணி நான் மனசார எழுதின ஒரு விஷயத்த நான் அதை வந்து கேம்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க நான் அதை சும்மா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அதை போர்ட்ரே பண்ணது. என்ன மாதிரி வெளியில் இருக்கிற மிடில் கிளாஸ் பசங்களுக்கு அது எவ்வளோ அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அது வெளியே அது தப்பாக தானே கன்வே ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். அதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஜாக்லின் தான் அது எழுதியிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு ஒரு பெர்சன்டேஜ் கூட வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நம்பிக்கையே இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் ஜாக்லின் தான் அதை எழுதியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டார். பட் அதை பற்றி அவர் பேசாமல் இருந்தார். இப்போது ரவீந்தர் அவர்கள் வந்து அதை போட்டு உடைக்கிறாரு. ஸோ ஜாக்லின்கிட்ட வந்து கேட்குறாரு, நீங்கள் வந்து மிடில் கிளாஸ் வச்சு இவர் வந்து கேம் ப்ளே பண்ணுறாருன்னு சொன்னீங்கல்ல, அவரோட நிலைமையை நீங்கள் ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க, அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. முத்து அது எவ்வளோ ஃபீல் பண்ணான்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லும்போது ஜாக்லின் செம்மையாக ஷாக் ஆகி, ஐயோ நான் அதை அப்படி சொல்லவே இல்லை, நான் வந்து ஜாக்லின் இது முத்துவோட நிலைமையை பற்றி நான் அந்த இடத்துல பேசவே இல்லை, நான் என்ன மீன் பண்ணி எழுதுனேன் அப்படின்னா அந்த இடத்துல மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டால் மக்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நினச்சி தான் நான் எழுதுனேனே தவிர அதை விட்டுட்டு அவனோட இவன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான் அந்த மாதிரியான ஒரு விஷயமா நான் எழுதலை அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் ஒரு விளக்கம் கொடுத்தது பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் இப்போது நீங்கள் வந்து சொன்னீங்கள்ல மிடில் கிளாஸை யூஸ் பண்ணி கேம் விளாட்றான் அப்படின்னு சொல்லி, அதுக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு இஎம்ஐ எல்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்கள்ல, அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்க, ஐயோ நான் அதெல்லாம் பற்றி நான் மீன் பண்ணவே இல்லை, ஸோ அவனும் கஷ்டப்படுறான் நானும் கஷ்டப்படுறான் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன், ஆனால் நான் அதை மீன் பண்ணி எழுதவே இல்லை, அந்த கஷ்டப்படுற விஷயத்த மிடில் கிளாஸ் அந்த விஷயத்தை பற்றி நான் எழுதவே இல்லை, அப்படி நான் சொன்னது உனக்கு அது மாதிரி ஹர்ட் ஆகிருந்தால் நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமாகி இப்போ வந்து சாரி கேட்டதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போது அந்த ஒரு விஷயத்த வந்து முத்துவுக்காக ரவீந்தர் வந்து பார்த்திங்கன்னா பேசி முடிச்சு விட்ற மாதிரி தான் வந்து இது இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.